அன்றைக்கு நான் வருகின்ற போது எங்களை வரவேற்பதற்கு ஆட்கள் கிடையாது. எங்களுக்கு அலுவலகங்களை பெற்றுக் கொடுக்க கூட யாரும் இல்லாத ஒரு சூழல். ஆனால் இன்று முழு யாழ் மாவட்டத்திலும் 17 சபைகளுக்கும் வேட்பாளர்கள் இதே யாழ் மண்ணில் இருந்து யகால் மண்ணினுடைய வாசனை புரிந்த தெரிந்த இதே தோழர்கள் தோழிகள் இன்றைக்கு வேட்பாளர்களாக மாறியிருக்கிறார்கள். அதனால் அன்பர்களே, இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணம் என்பது அந்த வகையான மாற்றங்களை அடைந்திருப்பதன் காரணமாகவும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் 17 சபைகளுக்கும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து ஒரு வேட்பு மனு கூட நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு கட்சி வேறு யாரும் அல்ல, அது உங்களுடைய தேசிய மக்கள் சக்தியாக. அப்ப அவ்வாறான ஒரு நிலைக்கு இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வளர்கின்ற போது இங்கு இருக்கின்றவர்கள் மறுபடியும் இன்றைக்கு எங்களை பார்த்து இனவாதிகள் என்று கூறுகின்றார். கடந்த காலத்தில் உங்களுக்கு 2015ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு கால பகுதிகளில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய காலை நக்கி பிழைத்தவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து கூறுகின்றார்கள். இந்த ரணில் விக்ரமசிங்கா என்பவர் யார் என்பது இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு புதிதாக சொல்ல தேவையில்லை. 1981ஆம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்து 97,000 புத்தகங்களை கொளுத்தி சாம்பலாக்கிய பாவி, அதை பார்த்து ரசித்த, வேலை முடிந்து விட்டதா என்று கேட்டு ருசித்த பாவித்தனமான ரணில் விக்ரமசிங்காவுடைய இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு சிங்களவனா தமிழனா என்கின்ற தெரியவில்லை. கடந்த காலங்களில் ராஜபக்சாக்களை பற்றி புதிதாக சொல்ல தேவை. இப்பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொருவராக இன்றைக்கு அந்த ராஜபக்சா பரம்பரையை சேர்ந்த ஒவ்வொருவராக இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எதிர்வரும் நாட்களில் உங்கள் ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ராஜபக்சாக்கள் உடைய கடந்த காலங்களில் இந்த லட்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அனைவருடைய விலாசமும் மெகஸ்டின் சிறைச்சாலையாக மாற்றப்படுவது தவிர்க்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மாகாணம் வடமேல் மாகாணத்தினுடைய முதல்வர் இன்றைக்கு கம்பி எண்ணுகின்றார். அவருடைய அந்நியாரும் சேர்ந்து கம்பி எண்ணுகின்றார். ஊவா மாகாணத்தினுடைய முதல்வர் இன்றைக்கு கம்பி எண்ணுகின்றார். சுகாதார அமைச்சர் கேலியர் ரமுப்பெல்ல மக்களுடைய இறக்குமதி செய்யப்படுகின்ற மருந்திலும் கொள்ளையடித்து இன்றைக்கு அது நிறுவனமாகி இன்றைக்கு அவரும் கம்பி எண்ணுகிறார். அந்த வகையில் அன்பர்களே, எதிர்வரும் நாட்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது பலர் அந்த பட்டியலோடு சேர போகின்றார். இவைகளை பார்த்தவுடன் சொல்லுகிறான், இதோ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல்வாதிகளை பழிவாங்குகின்றது என்று கூறுகிறார். எங்களுக்கு யாரோடு பகை கிடையாது, யாரையும் பழிவாங்குகின்ற எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது. ஆனால் எங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களை திருடி இருப்பார்களாக இருந்தால், அவர்களை மோசடி செய்திருப்பார்களாக இருந்தால், அந்த மோசடிக்காரர்களை கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு. அதை நாங்கள் செய்கின்றோம். அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீதிமன்றமாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.